வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி பேசுவோம். இது 7 நாட்கள் தொடர்ந்து பயிற்சி செய்தால், படுக்கையில் படுத்தோ அல்லது உட்கார்ந்தோ உங்கள் விருப்பமான விருப்பங்கள், ஆசைகள் அல்லது பிரார்த்தனைகள் நிறைவேறும் ஒரு முறை. பிரம்ம முகூர்த்தத்தின் போது இந்த முறையை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். எனவே முதலில் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி விரிவாக விவாதிப்போம், பின்னர் அதன் முறையை பற்றி பேசுவோம். பிரம்ம முகூர்த்தம் என்பது காலை 4:24 காலை 6 மணி வரை நீடிக்கும் 1 மணி நேரம் 36 நிமிட காலை நேரத்தை குறிக்கிறது. இருப்பினும் இந்த தலைப்பை பற்றி வேறு சில நம்பிக்கைகள் உள்ளன. பண்டைய நூல்களை படித்தால் அவற்றின்படி இரவு 4 காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் காலம் ருத்ரகால். ருத்ரகால் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை பயனுள்ளதாக இருக்கும். இரண்டாவது காலம் ராட்சச கால். ராட்சச கால் இரவு 9 மணி முதல் அதிகாலை 12 மணி வரை பயனுள்ளதாக இருக்கும். பின்னர் மூன்றாவது காலம் காந்தர்வ கால். கந்தர்வ காலம் அதிகாலை 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை அமலில் இருக்கும், பின்னர் மீண்டும் வருகிறது. நான்காவது காலகட்டம் கடைசி கடிகாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது மனோகர் காலம். மனோகர் காலம் அதிகாலை 3 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை அமலில் இருக்கும். பிரம்ம முகூர்த்த நேரம் குறித்த நம்பிக்கைகள். மனோகர் காலம், அதாவது அதிகாலை 3 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை மட்டுமே வரும். இருப்பினும் வெவ்வேறு நாடுகளில் சூரிய உதய நேரத்தில் வேறுபாடு உள்ளது. எனவே பிரம்ம முகூர்த்தத்தின் குறிப்பிட்ட நேரம் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கூற முடியாது. இருப்பினும் மனோகர் காலத்தின் போது எந்த நேரத்திலும், அதாவது அதிகாலை 3 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை நீங்கள் அதிகாலையில் எழுந்தால் இந்த நேரம் அமிர்த வேளா, அதாவது பிரம்ம முகூர்த்தமாக கருதப்படும். பிரம்ம முகூர்த்தத்தின் நேரடி அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சித்தால், பிரம்மா என்றால் தேவர், அதாவது அறிவின் கடவுள். முகூர்த்தம் என்றால் காலம், அதாவது அறிவை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் நேரம், அதாவது அறிவை புரிந்து கொள்ளும் நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்ம முகூர்த்தம் பற்றிய மிக முக்கியமான விவாதங்கள் நமது வேதங்களில் செய்யப்பட்டுள்ளன. பிரம்ம முகூர்த்தத்தின் போது பிரபஞ்சமும் தெய்வீக சக்திகளும் வளிமண்டலத்தில் சுற்றித் திரிகின்றன. இந்த நேரத்தில் நீங்கள் திடீரென்று விழித்தெழுந்தால் மங்களகரமான சக்திகள் உங்களுடன் இணைய விரும்புகின்றன என்று அர்த்தம். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் விழித்தெழுந்து தியானம் போன்ற மங்களகரமான செயல்களை செய்யும்போது அந்த ஆற்றல்களை நீங்கள் விரைவாக பெறுவீர்கள். இந்த நேரத்தில் பாயும் காற்று அமிர்த வாயு என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அனைத்து மாசுபாடுகளும் மாசுபட்ட காற்றும் அகற்றப்பட்டு வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் வடிவில் இருக்கும். இரவில் பனி விழுவதால் பகலை விட வளிமண்டலம் மிகவும் குளிராகவும் இனிமையாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் சூழல் முற்றிலும் அமைதியாக இருக்கும். இந்த நேரத்தில் விழித்தெழுவதன் மூலம் நமது மூளையின் அனைத்து செயல்பாடுகளும் முற்றிலும் அமைதியாகிவிடும். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் படித்தால், திட்டமிடினால், தொடர்பு கொண்டால் அல்லது தியானம் செய்தால் நீங்கள் பெரிதும் பயனடைவீர்கள். சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்திருப்பது வெற்றிக்கான முதல் படி என்ற பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எனவே நீங்களும் வெற்றி பெற விரும்பினால் பிரம்ம முகூர்த்தத்தின் போது எழுந்திருக்கத் தொடங்குங்கள். இது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். உண்மையில் பண்டைய காலங்களில் மின்சாரம் இல்லை. எனவே வெளிச்சமில்லாத காலத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மக்கள் தூங்கச் செல்வார்கள். மேலும் அவர்கள் சூரிய உதயத்திற்கு முன், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பார்கள். இது இயற்கையுடன் வாழும் அவர்களின் முறையாகும். எனவே இயற்கையுடன் சமநிலையில் வாழும் எவரும் எப்போதும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். மேலும் அதிகாலையில் எழுந்திருப்பவர்கள் முற்றிலும் ஆரோக்கியமாக இருப்பதையும், பெரும்பாலும் இரவு ஷிப்டுகளில் வேலை செய்பவர்கள் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ளத் தொடங்குவதையும் காணலாம். இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் இயற்கையுடன் இணக்கமாக வாழ்ந்தால் மட்டுமே நாம் ஆரோக்கியமாக இருப்போம். ஆனால் நாம் இயற்கைக்கு எதிராக செல்லத் தொடங்கினால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளத் தொடங்குகிறோம். நண்பர்களே, இப்போது பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்போது தியான முறையை பற்றி பேசலாம். காலை நேரம் தியானத்திற்கு சிறந்த நேரம் என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே இன்று பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படும் அத்தகைய தியான முறையை பற்றி பேசுவோம். இந்த முறையை நீங்கள் தினமும் 7 நாட்கள் தொடர்ந்து 10 நிமிடங்கள் மட்டுமே பயிற்சி செய்தால் இந்த 7 நாட்களுக்குள் இந்த முறையின் பலன்களை பெறத் தொடங்குவீர்கள்.
இது உங்கள் விருப்பத்திற்காக, இது உங்கள் விருப்பத்திற்காக அல்லது நீங்கள் நிறைவேற்ற விரும்பும் எந்த பிரார்த்தனைக்காகவும். இந்த முறையை முழுமையாக பற்றி விவாதிப்பதற்கு முன் கொஞ்சம் கவனமாக இருப்பது முக்கியம். இதயம் தொடர்பான ஏதேனும் பிரச்சனை, இதயம் தொடர்பான நோய் அல்லது இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் இந்த முறையை பயிற்சி செய்யக்கூடாது. ஏனெனில் இந்த முறையில் நாம் நம் மூச்சை பிடித்துக் கொள்ள வேண்டும். இப்போது அதை எப்படி செய்வது என்று பார்ப்போம். இது மிகவும் அற்புதமான முறை மற்றும் அதன் பலனை மிக விரைவாக அளிக்கிறது. இதற்கு காரணம், இந்த முறையில் நாம் நமது ஆக்ய சக்கரத்தில் கவனம் செலுத்துகிறோம். மேலும் ஆக்ய சக்கரம் என்பது நமது தீர்மானத்தின் இடமான நம்முடைய ஒரு சக்கரம். இந்த சக்கரத்தில் கவனம் செலுத்தி நாம் ஜெபித்தால் அல்லது எந்த தீர்மானத்தையும் மீண்டும் செய்தால் அந்த தீர்மானம் அல்லது பிரார்த்தனை மிக விரைவில் நிறைவேறும். ஏனெனில் இது இந்த சக்கரத்தின் செயல்பாட்டு பகுதி. இதை சங்கல்ப் சக்கரம் என்றும் அழைக்கிறோம். ஏனென்றால் இந்த சக்கரத்தை தியானிப்பதன் மூலம் நமது தீர்மானங்கள் நிறைவேறுகின்றன. நாம் ஏதேனும் கட்டளை கொடுத்தால் அந்த கட்டளை நிறைவேறும். அதேபோல் முதலில் உங்கள் விருப்பங்களில் ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் நிறைவேற்ற விரும்பும் ஏதேனும் விருப்பம் உள்ளது. இது எனது விருப்பம், இது எனது விருப்பம், அல்லது அது நிறைவேற வேண்டும் என்று நன்றாக முடிவு செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் 7 நாட்கள் இந்த தியான முறையை அந்த ஆசையை நிறைவேற்ற மட்டுமே பயிற்சி செய்ய வேண்டும். எனவே முதலில் உங்கள் விருப்பங்களில் ஒன்றை நீங்கள் முடிவு செய்து பின்னர் உங்கள் தியானத்தை தொடங்க வேண்டும். முதலில் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருப்பீர்கள். அதாவது எந்த பிரம்ம முகூர்த்தத்தின் போதும் விழித்தெழுந்த பிறகு நீங்கள் புத்துணர்ச்சி பெற்று குளிக்க வேண்டும். அது நல்லது. இல்லையெனில் நீங்கள் உங்கள் முகத்தையும் கைகளையும் சரியாக கழுவினால் நன்றாக இருக்கும். அதன் பிறகு உங்கள் வீட்டின் கோவிலில், வழிபாட்டு இடத்தில் அல்லது உங்கள் தியான அறையில் தியானத்தில் அமர்வது நல்லது. வெளியிலிருந்து பிராண காற்று உங்கள் அறைக்குள் நுழையும் இடம் அப்படி இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனென்றால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த முறையை செய்கிறோம். எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு தூய பிராணன் தேவைப்படும், காற்று. எனவே நீங்கள் தியானம் செய்யும்போது உங்கள் அறைக்குள் புதிய காற்று தொடர்ந்து வரும் இடத்தில் உட்கார வேண்டும். நீங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கும் போது உங்கள் முதுகு மற்றும் கழுத்தை நேராக்கி 2 கைகளையும் உங்கள் முழங்கால்களில் வைக்கவும். இதற்கு பிறகு உங்கள் கைமுட்டிகளை மூடி முதலில் 2 முதல் 3 நிமிடங்கள் உங்கள் மனதையும் உடலையும் அமைதிப்படுத்தவும். உங்கள் மனம் அமைதியடைந்ததும் உங்கள் உடல் நிலை பெற்று உங்கள் சுவாசம் இயல்பாகும் போது உங்கள் கவனத்தை உங்கள் ஆக்ய சக்கரத்தில் கொண்டு வர வேண்டும். ஆக்ய சக்கரம் என்றால் 2 புருவங்களுக்கு இடையில் நாம் திலகம் அல்லது பெண்கள் பிந்தி பூசும் இடம். நீங்கள் உங்கள் கருத்தையும் உங்கள் கவனத்தையும் அங்கு கொண்டு வருவீர்கள். மேலும் உங்கள் கவனத்தை முழு நேரமும் அங்கேயே வைத்திருப்பீர்கள். இப்போது நீங்கள் இந்த இடத்தை உங்கள் மனக்கண்களால் உணர வேண்டும். இந்த இடத்தை உங்கள் மனக்கண்களால் உணரும்போது உங்கள் கவனத்தை இங்கேயே வைத்திருப்பீர்கள். பின்னர் நீங்கள் ஒரு நீண்ட ஆழமான மூச்சை எடுத்த பிறகு அதை உள்ளே வைத்திருப்பீர்கள். உள்ளிழுத்த பிறகு உங்கள் மூச்சை பிடித்து கொள்ளும்போது அந்த நேரத்தில் உங்கள் கவனம் ஆகிய சக்கரத்திலும் கவனம் செலுத்தப்படும். அந்த நேரத்தில் உங்கள் விருப்பமான தெய்வம் அல்லது குருவின் படத்தை உங்கள் ஆகிய சக்கரத்தில் காண்பீர்கள். உங்கள் ஆக்ஞை சக்கரத்தில் உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குருவின் படத்தை பார்த்து உங்கள் மூச்சை உள்ளே பிடித்துக்கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்கள் அல்லது ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் அல்லது உங்கள் விருப்பத்தை மீண்டும் செய்வீர்கள். உங்கள் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை ஒரே வரியில் சொல்ல வேண்டும். குருதேவா அல்லது என் கடவுளே, நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ அவர்களிடம் என் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வீர்கள். அந்த மூச்சை உங்களுக்குள் வைத்திருக்கும் திறன் இருக்கும் வரை அந்த ஆசையை மீண்டும் மீண்டும் செய்வீர்கள். அந்த மூச்சை 10 வினாடிகள், 20 வினாடிகள் அல்லது 30 வினாடிகள் கூட வைத்திருக்க முடியும். எந்த சிரமமும் இல்லாமல் உங்கள் மூச்சை உள்ளேயே வைத்திருக்க முடியும். இதற்கு பிறகு நீங்கள் ஆகிய சக்கரத்தில் கவனம் செலுத்துவீர்கள். உங்கள் மனக்கண்களால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ அல்லது குருவையோ நினைத்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் மூச்சை உள்ளே வைத்திருக்கும் வரை மீண்டும் மீண்டும் உங்கள் விருப்பத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். உங்கள் மூச்சை உள்ளே வைத்திருக்க முடியாது என்று நீங்கள் உணரும்போது பின்னர் மெதுவாக வாய் வழியாக மூச்சை வெளியேற்றுங்கள். மூக்கின் வழியாக மூச்சை நிரப்பி வாய் வழியாக வெளியேற்ற வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த வழியில் இது ஒரு சுழற்சி.
பின்னர் நீங்கள் 15 அல்லது 20 வினாடிகள் சிறிது ஓய்வெடுத்து சாதாரண நிலையில் அமர்ந்திருப்பீர்கள். ஓய்வுக்குப் பிறகு நீங்கள் உடனடியாக 2வது சுழற்சியை தொடங்க வேண்டும். அதாவது மீண்டும் ஒரு நீண்ட ஆழ்ந்த மூச்சை எடுத்து உள்ளே மூச்சை வைத்து பின்னர் உங்கள் கவனத்தை ஆக்ய சக்கரத்தில் செலுத்த வேண்டும். இதற்கு பிறகு உங்கள் மனதில் உங்கள் விருப்பமான தெய்வம் அல்லது உங்கள் குருவின் படத்தை பார்க்க வேண்டும். இவை அனைத்துடனும் உங்கள் பிரார்த்தனையை மீண்டும் செய்ய வேண்டும். உங்கள் தீர்மானத்தை, உங்கள் விருப்பத்தை மீண்டும் செய்ய வேண்டும். உங்கள் மூச்சு உள்ளே இருக்கும் வரை அதை மீண்டும் செய்ய வேண்டும். உங்கள் மூச்சை இனிமேல் வைத்திருக்க முடியாது என்று நீங்கள் உணரும்போது பின்னர் வாய் வழியாக மூச்சை வெளியேற்றி பின்னர் சில வினாடிகள் ஓய்வெடுக்க வேண்டும். இந்த வழியில் இவை 2 சுழற்சிகள். இந்த வழியில் நீங்கள் தொடர்ந்து இடையில் நின்று சில வினாடிகள் ஓய்வெடுக்க வேண்டும். உங்கள் விருப்பத்தை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும். சுமார் 10 நிமிடங்கள். நீங்கள் இதை ஒவ்வொரு நாளும் 7 நாட்களுக்கு செய்ய வேண்டும். ஏனெனில் இது ஒரு முழுமையான முறை. எனவே நீங்கள் அதை 7 நாட்கள் உண்மையான இதயத்துடன் முடிக்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும். நீங்கள் அதை தவறவிட்டால் அல்லது இடையில் விட்டுவிட்டால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் வாய்ப்புகள் குறைவு. எல்லாவற்றிற்கும் மேலாக இது ஏன் நடக்கிறது? இந்த முறையின் அறிவியல் என்ன? முதலில் நமது ஆக்ய சக்கரம். நான் முன்பு சொன்னது போல் நமது தீர்மானத்தின் இடம். இது கட்டளையிடும் இடம். அதனால்தான் இது ஆக்ய சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே நாம் இந்த இடத்திற்கு வந்து ஏதேனும் கட்டளை கொடுக்கும்போது, பிரார்த்தனை செய்யும் போது அல்லது எந்த தீர்மானத்தை எடுக்கும்போது அந்த கட்டளை, தீர்மானம், பிரார்த்தனை நிறைவேறும். ஆக்ய சக்கரத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் நாம் எதையாவது கோருகிறோமோ அந்த கோரிக்கை நிறைவேறும். ஏனெனில் இது ஆசை நிறைவேறும் இடம். 2வதாக, நாம் மூச்சை இப்படி பிடித்துக் கொள்ளும்போது அது நம் முழு உடலிலும் ஒரு அவசர சூழ்நிலையை உருவாக்குகிறது. நாம் இவ்வளவு நேரம் மூச்சை பிடித்துக் கொள்ளும்போது பிறகு என்ன நடக்கிறது என்றால் நம் மனம் நின்று விடுகிறது, நம் எண்ணங்கள் நின்று விடுகின்றன. இது ஏன் நடக்கிறது? ஏனென்றால் இப்போது உங்களுக்கு வசதியாக சிந்திக்க போதுமான ஆடம்பரம் இல்லை. அதனால்தான் நீங்கள் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்தும் போது உங்கள் கவனம் அந்த இடத்தில் கவனம் செலுத்தப்படும். அதாவது உங்கள் மனம் முன்பை விட அதிக கவனம் செலுத்தப்படும். நீங்கள் மூச்சை உள்ளிழுத்து உங்கள் மூச்சை பிடித்துக் கொள்ளும் போது இது 2வது முக்கியமான விஷயம். 3வது விஷயம் என்னவென்றால், நீங்கள் இந்த வழியில் கவனம் செலுத்தி உங்கள் விருப்பத்தை மீண்டும் மீண்டும் சொல்லும்போது படிப்படியாக உங்கள் ஆசை உங்கள் நனவு மனதிலிருந்து உங்கள் ஆழ் மனதிற்கு செல்கிறது. அதாவது 1 நாள், 2 நாட்கள் அல்லது 3 நாட்களுக்கு பிறகு நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்பும் எண்ணம் உங்கள் ஆழ் மனதிற்குள் செல்லத் தொடங்குகிறது. இது நமது மனதின் ஆழமான நிலை. நீங்கள் உங்கள் ஆழ் மனதில், அதாவது உங்கள் ஆழ் மனதில் எந்த எண்ணத்தையும் வைத்தால் ஈர்ப்பு விதியின்படி அந்த ஆசை நிறைவேறும். இது அதன் அறிவியல். இதில் 3 விஷயங்கள் சிறப்பாக செயல்படுகின்றன. முதலில் ஆக்ய சக்கரமாகியத்தின் இடம் என்பதால் அது நமது கட்டளையை நிறைவேற்றுகிறது. 2வதாக, நீங்கள் உங்கள் மூச்சை உள்ளே வைத்திருக்கும் போது உடலில் ஒரு அவசர சூழ்நிலை ஏற்படுகிறது. இதன் காரணமாக நீங்கள் தேவையற்ற எண்ணங்களை தவிர்க்க முடியும். மேலும் உங்கள் மனம் திடீரென்று சுறுசுறுப்பாகிறது, செறிவு ஏற்படுகிறது. 3வது விஷயம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் ஆழ் மனதை திறக்கும் போது உங்கள் ஆசை உங்கள் ஆழ் மனதிற்குள் செல்கிறது. இதன் காரணமாக அந்த ஆசை நிறைவேறும் கதவுகள் திறக்கத் தொடங்குகின்றன. மேலும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இந்த முறையை செய்கிறீர்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தின் சிறப்பு பற்றி நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் விரிவாக சொல்லியிருக்கிறேன். பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது காலையில் நாம் ஏதேனும் சடங்குகளை செய்தால் இந்த நேரம் தெய்வங்களின் நேரம், பரமாத்மாவின் நேரம். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் தூய மனதுடன் ஜெபித்தால் உங்கள் பிரார்த்தனை நிச்சயமாக கேட்கப்படும். எனவே நீங்களும் ஏதேனும் நெருக்கடியில் சிக்கி அந்த நெருக்கடியிலிருந்து வெளியேற விரும்பினால், அந்த நெருக்கடியிலிருந்து வெளியேற நீங்கள் இந்த வழியில் தியானம் செய்வீர்கள். அல்லது உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்பும் மிக முக்கியமான ஆசை அல்லது விருப்பம் அல்லது சில தேவைகள் இருந்தால் இந்த முறை மூலம் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசை அல்லது தேவையை நிறைவேற்ற முடியும் என்பதை இப்போது நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இன்னொரு விஷயம், இந்த முறையை பயன்படுத்தி
மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யாதீர்கள். இழப்பு ஏற்படலாம், இல்லையெனில் அதன் தீய விளைவுகளுக்கு நீங்களே பொறுப்பாவீர்கள். இந்த முறையை நீங்கள் உண்மையான மனதுடன் பயிற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் இந்த முறை நாங்கள் முயற்சி செய்து சோதித்த முறையாகும். நான் என் வாழ்க்கையில் பல முறை இதை முயற்சித்திருக்கிறேன், எப்போதும் அதில் வெற்றி பெற்றிருக்கிறேன். அதனால்தான் நீங்களும் வெற்றி பெறுவீர்கள். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள், நீங்கள் நிறைய பயனடைவீர்கள். இன்றைய எங்கள் விளக்கக்காட்சி உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது என்பதை கருத்துகளில் எங்களுக்கு தெரிவிக்கவும்.